ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தற்போதைக்கு இந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரைவுரையாளர் பணியிடங்களுக்கான எக்ஸாம் டேட் ப்ளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றும் இதுக்கு யாரால் எலிஜிபிள்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ஜினியரிங் போஸ்ட்டு, நான் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு யார் யார் எலிஜிபிள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். மற்றும் இந்த போஸ்டிங்க்கு சம்பளத்தை பொறுத்தவரையில் 15,600 முதல் 39,100 ப்ளஸ் ஏஜிபி தனியாக 5,400 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட் குவாலிஃபைடும் இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. எல்லாம் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது இது இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்படி இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எதனா கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அதுக்கான ஈக்குவலண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 10+2+3+2 முறையிலும் அல்லது 10+3+2+2 என்ற முறையிலும் நீங்கள் நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நிறைய ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறதா இருக்கும். கூடவே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கொண்டு போய்க்கோங்க. ஸோ டென்த்து சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு கொண்டு போய்க்கணும், ஒரிஜினல் கொண்டு போய்க்கணும். 10th ஹையர் செகண்டரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மார்க் ஷீட் எதனா இருந்தால் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அடுத்தது யூஜி டிகிரி முடிச்சிருந்தால் எடுத்து போய்க்கோங்க. யூஜி டிகிரி இருந்தால் அப்ரோப்ரியேட்டிவ் பிரான்ச்சி ஆஃப் ஸ்டடி யூஜி டிகிரி எதனா முடிச்சிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய்க்கோங்க. பிஜி டிகிரி முடிச்சிருந்தால் எடுத்துன்னு போய்க்கோங்க. எம்பில் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய்க்கோங்க. பிஜி டிகிரி முடிச்சிருந்தால் எடுத்துன்னு போய்க்கோங்க. பிஹெச்டி டிகிரி முடிச்சிருந்தால் எடுத்துன்னு போய்க்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம், நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் எதனா இருந்தால் நீங்கள் கொண்டு போய் வைக்கோங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் வைக்கோங்க. டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது இஃப் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எதனா இருந்தால் எடுத்துன்னு போய்க்கோங்க. லாஸ்ட் ஸ்டடீஸ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போய் வைக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 13 சர்டிஃபிகேட்டு. இந்த 13 சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொண்டு போய் வைக்கணும். மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு 22/1/2020 முதல் 12/2/2020 முதல். ஸோ அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 13 வகையான சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.